ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானிஸ்டர் சீரியல்ல டுடே எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாரும் லீவ் போட்டு வீட்லயே இருக்கலாமே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட பாண்டியன் இருந்துட்டு, "ஆமா இந்த மாசத்துல நீ லீவ் போட்டாக்க கண்டிப்பா உனக்கு சம்பளத்துல பிடிப்பாங்க தானே? எத்தன நாள் லீவ் போட்டிருக்க? 3 நாளுப்பா. சம்பளத்துல பிடிப்பாங்க தானே? இல்லப்பா நான் இப்போ குளிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாங்க. "ஆமா கல்யாண மண்டபத்துக்கு அதுக்கு அடுத்தது நெறைய டெலிவரி இருந்துச்சு. அதெல்லாம் குடுத்துட்டியா?" "இல்லப்பா இன்னைக்கு குடுத்துடுறேன். இதோ குளிச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். செகண்ட் பாலா அவுட்டு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னப்பா மீனா, நீ கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஆனா இருந்தாலயும் தேவையான நேரத்துல உன்னால லீவ் போட முடியாதுல்ல. அதனால நீ என்ன பண்ற?" "இல்ல மாமா, நான் இப்ப கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா பழனியும் குடோனுக்கு போய் மிளகாய் இருக்கா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கான்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து கதிர் கீழ படுத்துட்டு இருக்காங்க. "நீங்க வந்து பெட் மேல படுங்க. ஏன் ஒரு கிழிச்சு படுக்குறீங்க?" அதுக்கு அடுத்ததா முதுக பார்க்குறாங்க. முதுகு ஃபுல்லா காயமாவே இருக்கு. அத பார்த்த உடனே ராஜி ரொம்பவே துடிச்சு போறாங்க. கோமதி சூப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஏன்னா பாண்டியன் இருந்துட்டு அவனுக்காக நான் கறி வாங்கி குடுக்குறேன். சூப் வச்சு குடு. அதே மாதிரி பழம்லாம் வாங்கி குடுத்து அனுப்புறேன். அதனால ஜூஸ் போட்டு குடு அப்படின்ற மாரி கண் கலங்கி சொல்லிட்டு போயிறாரு. அதனால கோமதி வந்து அக்கறையா வந்து பார்த்துக்கிறாங்க. அங்க கதிரோட உடம்புல காயம் இருக்கிறத பார்த்தோன்னே, "என் மடியில கொஞ்சம் சாஞ்சுக்கோப்பா. ஏன் நல்லது செய்ய போய் என் பிள்ளை இப்படி அடிபட்டு கிடக்குறானே!" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து போறாங்க. "அம்மா நான் தூங்கி எந்திரிச்சா போதும். ப்ளீஸ்மா என்ன தூங்க விடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கதிர் அதுக்கப்புறமா இருட்டானதுக்கு அப்புறமா தான் எந்திரிக்கிறாரு. நியூஸ் எல்லாம் பார்த்து வெளிய பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. "நேத்தெல்லாம் என் பிள்ளை அடி வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு மட்டும் நியூஸ்ல பரபரப்பா நியூஸ் வேற போயிட்டுருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா மயில் வந்து டிவிய போட்டு பார்க்குறாங்க. டிவில கதிர் வந்து பொண்ண காப்பாத்துனத பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க.